ஹரியோம். உலக மக்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்கள். நாம் இன்று ஞானப்பாதையில் காண இருப்பது கலிகாலம் என்ன செய்யும். கலிகாலம் மனிதனுடைய குணாதிசயங்களை எப்படியெல்லாம் தலைகீழாக புரட்டி போடும் என்பதை புரிந்து கொண்டால் நம் வாழ்க்கை கொஞ்சம் செழிப்பாக வாழ்வதற்கு உதவியாக இருக்கு. அதாவது கலிகாலத்தை ஒரு இருண்ட காலம் என்று சொல்வார்கள். காரணம், மனிதன் உணர்வுகள் அங்கே அழிக்கப்படும். இது ஞானிகள் எச்சரிக்கும் காலம். இது கலிகாலம். திருமணம் உண்மையாக இருக்காது. பிள்ளைகள், குழந்தைகள் தாய் தகப்பன் பேச்சை கேட்க மாட்டார்கள். திருமணம் எல்லாம் வெறும் சடங்காக மட்டுமே இருக்கும். எங்கும் கலப்படம், எதிலும் கலப்படம், போலித்தனமான நண்பர்கள், அனைத்துமே நமக்கு எதிர்மறையாகத்தான் செயல்படும். ஆனால் அதுதான் நமக்கு சரியாகவும் தோன்றும். தலைவர்களும் ஞானிகளும் குருமார்களும் காட்டக்கூடிய பாதையும் கூட அவர்கள் சுயநலத்திற்காக மட்டுமே இருக்கும். சுருக்கமாக சொல்ல போனால் சுயநலம் தலைவிரித்து ஆடும். நமக்கு போலித்தனமான பொருள்களை அலங்காரமாக காட்டி நமது வியாபாரம் என்ற பெயரில் நம் தலையில் கட்டிவிடுவார்கள். நமக்கு பாவ மூட்டைகள் அதிகமாக இருக்கும். இதற்கு ஒரு சிறிய கதை மூலமாக சொன்னால் மிக எளிதாக புரியும். ஒரு மனிதன் பாவமும் புண்ணியமும் சம அளவில் செய்துவிட்டான். அவன் இறந்து யமலோகம் செல்கின்றான். அங்கே யமலோகத்தில் விசாரணை நடக்கிறது. இவன் பாவமும் 50% சரியாக செய்திருக்கிறான், புண்ணியமும் சரியாக 50% செய்திருக்கிறான். இவனை சொர்க்கத்திற்கு அனுப்புவதா நரகத்திற்கு அனுப்புவதா என்று குழப்பம். சரி, யமதர்மன் சொன்னார், அவனிடமே கேட்டு விடலாம், நீ சொர்க்கத்துக்கு போக விரும்புகிறாயா நரகத்துக்கு போக விரும்புகிறாயா என்று. அவன் கூறினான், சொர்க்கம் நரகம் ரெண்டையும் காட்டுங்கள், எனக்கு எது பிடித்திருக்கிறதோ அங்கே இருந்து கொள்கிறேன் என்றான். சரி, முதலில் எங்கே செல்ல விரும்புகிறாய் என்றான். முதலில் எனக்கு நரகத்தை காட்டுங்கள், பார்த்துவிட்டு நரகம் பிடித்திருந்தால் அங்கே இருந்து விடுகிறேன். சொர்க்கத்திற்கு போகும் வழிதானே சொர்க்கம், சொர்க்கத்துக்கு போனால் நரகத்தை பார்த்துவிட்டு நான் அப்படியே சொர்க்கத்தில் தங்கி விடுகிறேன் என்றான். சரி என்று அவனுடைய வேண்டுதலை ஏற்றுக்கொண்டு முதலில் நரகத்திற்கு கூட்டி செல்கிறார்கள். அங்கே அருமையான வரவேற்பு. ஆர்ச் வளையம் பூவிலேயே அலங்காரம் செய்து, இங்கே இன்று இறந்து நரகத்திற்கு வரக்கூடிய இந்த கருப்புசாமி என்பவர் மிகவும் திறமைசாலி, புத்திசாலி, உள்ளே வாருங்கள் என்று அவரை பேண்ட் வாத்தியத்தோடு அழைக்கிறார்கள். கதவு திறக்கிறது. உள்ளே சென்று பார்த்தால் அங்கே சாராய ஓடை ஓடிக்கொண்டிருக்கிறது. ஒரு புறம் மது, மாமிசம், மீன், கறி என்று பொரித்து வைத்திருக்கிறார்கள். இன்னும் கொஞ்சம் தூரம் சென்றால் அழகிகள் நன்றாக ஆடிக்கொண்டு இவரை வரவேற்கிறார்கள். அங்கு எங்கு சென்றாலும் இவருக்கு சரியான வரவேற்பு. வாருங்கள் 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 என்று உற்சாகமாக கூறுகிறார்கள். இவனுக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா இது நரகம் என்கிறார்கள், இங்கே மது மாமிசம் ஓடிக்கொண்டிருக்கிறது, பெண்கள் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள், நம்ம இவ்வளவு தூரம் வரவேற்கிறார், இதை போய் நரகம் என்று சொல்கிறார்களே மடையர்கள் என்று யோசித்தவன் சிறிது நேரத்தில் நரகமே இப்படி இருந்தால் சொர்க்கம் எப்படி இருக்கும், அதையும் பார்த்து விடலாம் என்றான். என்னை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லுங்கள் என்றான். சொர்க்கத்திற்கு சென்றால் அங்கே எதுவுமே இல்லை. அமைதியாக அனைவரும் உட்கார்ந்து ஒரு நீரோடை ஓடிக்கொண்டிருக்கிறது. அங்கே ஞானிகள் அனைவரும் அமர்ந்து, யோகிகள் ஞானிகள் அமைதியாக அமர்ந்து ஈசனை தியானம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இது என்ன சொர்க்கம், ஒன்னையுமே காணும், என்னை நரகத்திற்கே கொண்டு சென்று விடுங்கள் என்றான். நரகத்திற்கு அனுப்பப்படுகிறது. அங்கே சென்றால் முதலில் இருந்தது போல் வரவேற்பெல்லாம் இல்லை.
இவனை எண்ணெய் சட்டியில் போட்டு வறுக்கிறார்கள், ரம்பத்தை வைத்து அறுக்கிறார்கள். ஏகப்பட்ட தண்டனைகள் நிறைவேற்றப்படுகிறது. அப்பொழுது கேட்டான், அட பாவிகளா, நான் முதலில் வரும்பொழுது என்னை எப்படி வரவேற்றீர்கள், ஏன் இப்படி ஆகிவிட்டது என்றால், நரகம் என்பது ஆரம்பத்தில் அலங்காரமாக இருக்கும், பிறகு படிப்படியாக அதனுடைய குணாதிசயத்தை காட்டிவிடும். நரகம் என்பதே உன்னை தண்டிக்கத்தான், ஆனால் அது உனக்கு பிடித்திருக்க வேண்டும் அல்லவா ஆரம்ப காலத்தில் என்று கூறினார்களாம். அதுபோல் நாம் மதுபானம் அருந்தும் பொழுதும் அடுத்த பெண்களோடு தொடர்பு கொள்ளும் பொழுதும் ஆரம்பத்தில் சுவையாக இருக்கும், பிறகு அது நரகத்தில் தள்ளிவிடும். கைகால்கள் விளங்காது, பேச முடியாது, கண் பார்வை மங்கிவிடும், உடல் முழுவதும் நோய்கள் ஏற்பட்டுவிடும். அதனால் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. ஞானத்தை அடைந்து விட்டால் எது சரி எது தவறு என்பது நமக்கே புரிந்துவிடும் என்பதால் ஞானம் அடைய முயற்சி செய்யுங்கள். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள். ஆர்ட் ஆஃப் வில் சாய் யோகா என்றும் இருக்கிறது, கண்டு மகிழுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் நாளை சந்திப்போம். ஞானம் பரவட்டும்.